குழந்தைங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களா? அதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலையா? ஐயோ, இவங்களுக்குள்ள ஏன் தான் இப்படி சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கு தோணி இருக்கா? இந்த சண்டையை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம நீங்க திண்டாடிக்கிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல. வீட்டுல 2 குழந்தைங்க இருந்தா சண்டைங்கிறது தவிர்க்க முடியாதுதான். ஆனா ஒவ்வொரு முறையும் நாமளே தலையிட்டு யார் சரி யார் தப்புன்னு தீர்வு சொல்றதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீர்க்கும் திறன் வளராம போயிடும். இது எதிர்காலத்துல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, அப்ப என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்களா? இங்க ஒரு சூப்பர் வழி இருக்கு. முதல்ல குழந்தைங்க சண்டை போடும்போது கோவப்படாம அவங்க என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. ஓஹோ, உன் தம்பி உன் பொம்மையை எடுத்துட்டான்னு உனக்கு கோபமா இருக்குல்ல அப்படின்னு கேளுங்க. அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பேசுங்க. உதாரணத்துக்கு, தம்பி உன் பொம்மையை எடுத்ததுனால உனக்கு கோபம் வந்துருச்சு இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வு கண்டுபிடிக்கலான்னு அவங்களையே யோசிக்க விடுங்க. வீட்லயே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் தனியா விளையாட சொல்லுங்க. மனசு அமைதியானதும் வந்து பேசலாம்னு சொல்லுங்க. இது அவங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு வழிகாட்டும் போது உங்க குழந்தைங்க சண்டைய எப்படி அமைதியா தீர்த்துக்கிறதுன்னு கத்துக்குவாங்க. அவங்க மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க, சண்டையையும் தாண்டி ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்க கத்துப்பாங்க. இது உங்க வீட்டுல ஒரு அமைதியான சந்தோஷமான சூழலை உருவாக்கும். சகோதர சகோதரிகளுக்கு இடையே நல்ல பந்தம் மேலும் பலப்படும். அடுத்த முறை சண்டை வரும்போது குழந்தைங்க பேச அனுபவிச்சு ஒரு தீர்வு காண சொல்லி பழகுங்க. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க, அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.